David Brito, Commissioner of Police, 1977 IPS batch. சிட்டில இருக்கிற ஒரு ஃபேமஸ் மியூசிக் ட்ரூப்புக்கு பேரு Action 4. இந்த Action 4 ட்ரூப்புக்கு முக்கியமான தூண்கள் இந்த 4 பேர்: நான்சி, ராபின், பாபி, இம்ரான். வெவ்வேறு மதங்களை சேர்ந்திருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொல்லுக்கே உதாரணமாக வாழும் இந்த 5 பேர் வாழ்க்கையில் நடக்கும் சில சம்பவங்கள் தான் எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன். Lights, sound, action. நம் வாழ்வின் லட்சியமே தன்னம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன். ஒன்றாகி அணித்திரள்வோம், புது உலகை படைத்திடுவோம். எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன். ஆக்ஷன் இந்திய கிடந்தால் விடியாது, சூரியன் போல நீ துள்ளி நின்றால் இருளின் சாயம் படியாது. நாட்டுக்கென்னலாம் செய்தோம் என்று எண்ணி பார்த்து உழைப்போமே பாபா. வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே, நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன். நாள் இனியது இன்பமாய் கொண்டாடவா, அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா. ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள், காலம் தட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள். மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா போகும். சிகரம் ஒன்றே கொள்கை, சேரும் பயணம் வாழ்க்கை. தீமையாவும் தீக்கிரையாக்கு, நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று. வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே, நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன். நான் கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். What? Really? Hey Imran, are you okay? Yemi? விளையாட்டுக்கு சொல்றியா இல்ல நிஜமா சொல்றியா? யார் அந்த பொண்ணு? அது ஒரு ரெட்டி பொண்ணு பாபா. வாயாடி. மகா வாயாடி. அப்படியா? பேரு திவ்யா. வாயாடியா? பேசியே உன்னை கல்யாணத்துக்கு ஓகே பண்ணிட்டாளா? வெரி குட். நான் உங்க 2 பேரையும் உடனே பார்த்தேன். ஏதோ போனா போதே ரொம்ப கெஞ்சிராலேன்னு ஓகே சொன்னேன். இல்லனா அந்த காட்டு மிராண்டி திவ்யாவை யாரு கல்யாணம் பண்ணிப்பா? What? தேர்ந்தெடுத்த அரசியல்வாதி மாதிரி பேசுறியா? அண்ணே, கோட்டி கிருஷ்ண ராஜா பேசுறேன். சொல்லுங்க நகலன். கிங் மேக்கர் கோடி கிருஷ்ண ராஜான்னு சொல்லுங்க. என்ன கிங் மேக்கர்னு சொல்லாதன்னா விட்டுருவா போறீங்க. முடிச்சிடுறேன். உன் பிரச்சனையை முடிச்சிடுறேன். இப்போ ஒரு மீட்டிங்ல பிஸியா இருக்கேன். ஆமாமா, எல்லாருடைய பிரச்சனைக்கும் நீங்க தானே ராஜா சார். நான் அப்புறமா பேசுறேன். அண்ணே, நம்ம பசங்களை விட்டு அந்த அனாதை இல்லத்துல இருந்து 2 குழந்தைங்களை தூக்கலான்னு அனுப்பணும். வெறும் கையா வந்திருக்காங்க. அந்த டாக்டர் கோயல் தான் காரியத்தை கெடுத்துட்டாரு. வாய்ப்பு இருந்தது, ஆனா சில பேர் எதிர்பாராம அங்க வந்துட்டாங்க. ரேகாமா, நம்ம ஆசிரமத்தை பத்தி இளைஞர் மதம் பத்திரிகையில ஆர்டிக்கல் வந்திருக்கு. வந்துருச்சா?
போன வாரம் தான் ஒரு பொண்ணு வந்து மொஹந்திஜி இன்டர்வியூ எடுத்துட்டு போனா. இதோ கையிலே இருக்கு. எங்க படி பாப்போம். எம்மதமும் சம்மதம், வெறும் வார்த்தைகள் அல்ல, செயலுக்கும் பொருந்தும் என்கிற உணர்வு இந்த மொஹந்திஜி ஆசிரமத்தில் கண்டிப்பாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் எந்த ஜாதி, எந்த மொழி, எந்த நாடாக இருந்தாலும் இந்த இடத்தில் சம்மதம். மதம், ஆன்மீகம், பூர்வீக கலாச்சாரம் என்ற பெயரில் மக்களை ஏமாற்றும் கருத்துக்கள் இந்த இடத்திற்கு சென்ற பிறகு தெளிவாக தெரிகிறது. நல்லவர், நல்லதுக்காகவே வாழ்பவர் என்ற நல்ல ஆத்மாதான் இந்த ஆசிரமத்தை நடத்தும் மொஹந்திஜி. வாழ்க்கையில் அமைதியை தேடும் கடமையை தவிர ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், அனாதை இல்லம் போன்ற சமூகத்துக்கு தேவையான பணிகளை இவர் ஆசிரமம் நடத்தி வருகிறது. ரேகாஜி என்பவர் இந்த ஆசிரமத்தில் ஒரு முக்கியமான நிர்வாகியாக இருப்பவர். தான் விரும்பும் அனைத்தையும் ரேகாஜி தான் நிறைவேற்றுகிறார் என்று மொஹந்திஜி பெருமையுடன் கூறுகிறார். இந்த ஆசிரமத்தில் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் ஆக மொஹந்திஜியை தவிர ஜிம்மி ஜாக்சன், ரேகாஜி, தொழிலதிபர் பத்ரிநாத், டாக்டர் நித்யானந்தம் மற்றும் கோட்டி கிருஷ்ணராஜா வெற்றிகரமாக செயலாற்றி வருகிறார்கள். சில நல்ல மனிதர்கள் கொடுக்கும் நன்கொடையால் தான் இந்த ஆசிரமம் வெற்றிகரமாக நடக்கிறது என்று நம்புகிறார் இந்த ஆசிரமத்தை நடத்தும் மொஹந்திஜி அவர்கள். பின் குறிப்பு: புரியாத புதிராக இருப்பது ஒன்று மட்டும்தான். செய்யும் எந்த தொழிலிலும் லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கும் கிங் மேக்கர் கோட்டி கிருஷ்ணராஜா இந்த போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸில் இருப்பதற்கான காரணம் என்ன? மற்ற தொழிலில் கிடைப்பதை போல இதிலும் ஏதாவது லாபத்தை எதிர்பார்க்கிறாரா என்ற கேள்வி மக்கள் மனதில் எழுகிறது. இப்படிக்கு திவ்யா. என்னோட இத்தனை வருஷ அரசியல் வாழ்க்கையில நான் லாபத்தை மட்டுமே எதிர்பார்க்கிறேன்னு இப்படி ஓப்பனா தாக்குனது இதான் முதல் தடவை. யார் இந்த திவ்யா? திவ்யா என்னுடைய மருமக, இம்ரான் என்னுடைய தம்பி, ரெண்டு பேரும் என்னுடைய கண்கள். ரஹ்மான் பாய் நமஸ்காரம். அஸ்ஸலாமு அலைக்கும் பாபா. போலோ பாபா. இவங்களுக்கு இன்னைக்கு அல்லாஹ் கிட்ட ஸ்பெஷலா தொகுதுருங்க. இன்ஷா அல்லாஹ் அப்படியே பண்ணிடலாம். நம்ம இம்ரான் தம்பிக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டதும் என்னால நம்பவே முடியல. காலம் ரொம்ப வேகமா போகுது பாபா. இன்னைக்கு உங்க அம்மிஜான் அப்பாஜான் இருந்தாங்கன்னா ஊர்ல ஒரு திருவிழாவை நடத்திருப்பாங்க இல்லையா பாபா? தெரியும் ரஹ்மான் பாய், தெரியும். அதான் எனக்கு பயமா இருக்கு. நான் அப்பா அம்மா அளவுக்கு ஏதாவது செய்யாம குறை வச்சிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு. என் இம்மிக்கு நான் குறை வச்சிட்டா என் அம்மி ஜானோ அப்பா ஜானோ மேல இருந்து என்ன மன்னிக்க மாட்டாங்க. அரே பாபா, இது அல்லாஹ் போட்ட முடிச்சு. நம்ம எல்லா கடவுளும் சேர்ந்து போட்ட முடிச்சு. சரியா சொன்னீங்க. ரஹ்மான் பாய், நம்ம இம்மி என்ன செஞ்சாலும் வித்தியாசமா செய்யறாரு. இந்த கல்யாணம் செய்து மூலமா நாம எல்லாரும் எல்லா கடவுளுக்கும் சொந்தங்கிறத சொல்லாம சொல்லிட்டாங்க அவங்க ரெண்டு பேரும். வாவா, பெரிய விஷயம். நாம நிறைய கத்துனோம் அவங்க கிட்ட இருந்து. திவ்யா நல்ல பேரு. ஆஹா, நம்ம இம்ரான் தம்பிக்கு ஏத்த ஜோடி. ரெண்டு பேரும் சுபீக்ஷமா அட்டகாசமா இருப்பா. பாய். கடவுள் கிருபை கட்டாயம் உண்டு. சுவாமிகளே, நீங்க இந்த மாதிரி வாழ்த்தது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. அப்படியே தெரியுமே, ரெண்டு பேருக்கும் விசேஷ அர்ச்சனை, அவா பேர்ல அன்னதானம், இதெல்லாம் ஏற்பாடு ஆயிட்டான் தானே கேக்குறேன். சுவாமிகளே சொல்லுங்க. மத்தவங்க மனசை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. நான் சொல்ல வந்தது அப்படியே சொல்றீங்க. நன்னா சொன்னேன் போங்களேன். உங்க தம்பியாண்டான் கல்யாணம், உங்க வீட்டு கல்யாணம், ஊர் முழுக்க இதானே பேச்சு. திவ்யா ரெட்டின்னு ஒரு ஆந்திரா பொண்ணாமே. ஆமாமா, விசாகப்பட்டினம் இம்ரான் சொன்னான். பாபா, இம்ரான் தம்பி உங்களுக்கு சொல்லலைன்னா உங்களுக்கு தெரியாதா? நன்னா சொன்னால் போங்கோ. இம்ரான் தம்பிக்கும் திவ்யா பாப்பாவுக்கும் அவ ஒருத்தர் காதலிக்கிறான்னு தெரியறதுக்கு முன்னாடியே பாபாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு. என்ன பாபா, நான் சொல்றது கரெக்ட் தானே? சுவாமிகளே, இதுல எந்த மதங்களோ கலாச்சாரங்களோ இவங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்கு தடையா இருக்க கூடாது. இருக்காதுன்னு எல்லா தெய்வங்களும் இவங்களை ஆசீர்வதிக்கணும். எனக்கு இது மட்டும் தான் போதும். பேஷா. என்ன ரஹ்மான் பாய் சொல்றது? ஆமா, உண்மை. கவலைப்படாதீங்க.
ஆக வேண்டியதை உடனே கவனிச்சிடுறேன். ரஹ்மான் பாய், நீங்களும் ஆக வேண்டியதை கரெக்டா பண்ணிடுங்கோ. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா நடந்துரும். நாம எல்லாம் சேர்ந்து நடத்திடலாம். ரொம்ப தேங்க்ஸ். மனசு இந்த ஒரு பெரிய பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கு. எனக்கு தான் இதெல்லாம் நடக்கல, இனிமே இதெல்லாம் நடக்குமான்னு அந்த அல்லாஹ்வுக்கு தான் வெளிச்சம். ஆனா இந்த இம்ரானும் திவ்யாவும் யாரோட தடங்களும் இல்லாம சந்தோஷமா சேரணும். அவங்க சந்தோஷமா சேரணும்னா நாம தானே சந்தோஷமா சேர்த்து வைக்கணும். கவலையை விடுங்கோ, உங்க தம்பியாண்டான் கல்யாணம் எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா அமையும். போருமாண்ணா? பாபா போலோ, சாப்பாடு ரெடி. அபி ஆ ரहा हूं, வாங்க சாப்பிட போலாம். ரமன் பாய் நீங்க சாப்பிடுங்க, நான் வந்துறேன். கரீம் பாய், பாபா காக்டெயில் பார்ட்டி ரெடி பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல பாபா. அத முதல்ல ரெடி பண்ணுங்க, அதான் எல்லாருக்கும் முக்கியம். முஸ்தபா, இம்ரான் பேர் மல்லிப்பூலியும் திவ்யா பேர் ரோஜா பூலியும் பேனர் ரெடி பண்ணுங்க. டிக்கே லேசர் லைட்ல பாபா. அது இல்லாமையா? அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே Yes. In fact, I heard that you have sent the advance payment to my daughter and the troop for the visit of Mr. Rocky. Yeah? Yeah, that's true. Mr. Henderson, what do you think about my daughter and the troop? Oh, Mr. David, you should believe it. They could become extremely world-class professionals. Yeah, let's see how they'll make it in life. When you come to India, you should come and stay with us. Oh, sure, Mr. David. I hope your London stay was pleasant. Okay, nice meeting you. Take care. Bye-bye. Yeah, take care. See you later. Oh, yeah, Mr. David, take care. Hi, Mr. David. What a surprise. எங்க இவ்வளவு தூரம் லண்டன்ல? ஹலோ டாக்டர் நித்யானந்தம், எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி லண்டன்ல? உங்க ஹாஸ்பிடல் இந்தியாவை தவிர பேங்காக்லயும் இருக்கு. சும்மா ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கேன். நாளைக்கு திரும்பி போயிடுவேன். சென்னையில எங்க ஆசிரமோட ஹாஸ்பிடல்ல டாக்டர் பிரீத்தி தான் கவனிச்சுக்கிறாங்க. அதனாலதான் ஈஸியா பேங்காக்ல இருக்கிற ஹாஸ்பிடல்ல கவனிக்க முடியுது. இந்தியால இருந்து கால். இந்தியால இருந்தா? யூ கோ ஹெட். ஹலோ, டாக்டர் நித்யானந்தம் ஹியர். ஓகே, கம். டேவிட் சார், இந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே இந்தியா திரும்பிடுவேன். நீங்க சார்? ஆமா, நீங்க எப்படி சார் லண்டன்ல என்ன விஷயமா வந்திருக்கீங்க? இன்ஃபேக்ட் நாங்களும் இங்க ஸ்காட்லாண்ட் யார்டு ட்ரைனிங்காக வந்திருக்கோம். மேபி இன்னொரு 2 டேஸ்ல சென்னை கிளம்பிடுவோம். ஓகே, ஷால் வி செலிப்ரேட்? ஓகே, கம். ஹலோ கோபிநாத், எப்படி இருக்கீங்க? டாக்டர் நித்யானந்தம் லண்டன்ல இருந்து நேத்து தான் பேசினாரு. இந்த எக்யூப்மெண்ட்டை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா இன்ஸ்டால் பண்ண சொல்லிருக்காரு. உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா? 20 கோடி டிரான்ஸ்ஃபர் ஆக வேண்டியது. அதுல புதுசா இந்த மெஷின்ஸ் எல்லாம் வாங்கி போடலான்னு பாக்குறோம். ஆனா ஹாஃப் ஃபண்ட்ஸ் தான் வந்திருக்கு. மீதி ஏதோ இடம் வாங்கணும்னு டைவர்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படி? அதுதான் ஒன்னும் புரியல கோபிநாத். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் ஏன் ஃபண்ட்ஸ் இவ்ளோ டிலே ஆகுது? ஐ அண்டர்ஸ்டாண்ட். என்ன பண்ண போறீங்க? 1 or 2 daysல நான் மொஹந்தி ஜியை பார்த்துட்டு வரேன். அது சம்பந்தமா நான் ஒரு ஃபைல் கூட ரெடி பண்ணிட்டேன். என்ன டாக்டர் அம்மா? கோபிநாத், நான் அப்புறம் கூப்பிடுறேன். கவலைப்படாதீங்க, பேக்கப் ஜெனரேட்டர் இருக்கு. வாங்க மிஸ்டர் பத்ரி. என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் பக்கம்? சும்மா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு ஏதாவது தேவையானு பார்க்க வந்தேன். வந்த உடனே தெரிஞ்சிருச்சு நிறைய தேவை இருக்குன்னு. ஆமா, என்ன ஃபண்ட்ஸ் வரல?
உங்களுக்கு தெரியாததா என்ன பத்ரே சார்? நீங்க தான் போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ்ல இருக்கீங்களே. 20 கோடி ஹாஸ்பிட்டலுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகணும். ரொம்ப நல்லதுமா. ஹாஸ்பிட்டல் நல்லா இருந்தா தானே நாடே நல்லா இருக்கும். ஆனா 10 கோடி தான் ஹாஸ்பிட்டல் அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. இப்படி நடந்தா ஹாஸ்பிட்டல் தான் என்ன நல்லா இருக்கும், நாடு தான் என்ன நல்லா இருக்கும்? ஏதாவது எங்கேயாவது தேவைப்பட்டிருக்கும், அதான் அந்த 10 கோடி போயிருக்கும். வந்துரும். What do you mean வந்துரும்? வரலனா இங்க ஹாஸ்பிட்டலுக்கு எக்யூப்மெண்ட்டை வாங்க முடியாது. டாக்டர் நித்யானந்தம் நேத்து தான் லண்டன்ல இருந்து பேசினாரு. அவருக்கு நான் என்ன பதில் சொல்றது? நான் ஒரு ஃபைல் ரெடி பண்ணிட்டேன். இதை நான் மொஹந்திஜிக்கு கொடுத்து அனுப்ப போறேன். போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங்ல என்ன முடிவு எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. அந்த ஃபண்ட்ஸ் டைவர்ட் ஆகி ஏதோ லேண்ட்ஸ் எல்லாம் வாங்க போறாங்களாமே, அப்படியா? இஸ் இட் சோ? யாருமா சொன்னா? அப்படியெல்லாம் இருக்காது. இருக்குமோ இருக்காதோ அது எனக்கு தெரியாது. எதுக்கும் நான் இந்த ஃபைலோட மொஹந்திஜியை பார்க்க போறேன். பார்க்க கூடாது. வேண்டாம். வாட்? நான் பாத்துக்கிறேன். இந்த ஃபைல் மேட்டரை நான் பாத்துக்கிறேன். ஒரு முடிவு எடுத்துருவோம். இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் ஒரு முடிவை எடுத்துருவோம். இனிமே நீங்க நிம்மதியா இருக்கலாம். வாங்கடா. எப்படி நிம்மதியா இருக்கிறது? இந்த மாதிரி எவிக்ஷன் நோட்டீஸ் அனுப்பிச்சா யாரால தான் நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க? அதனால தான் நீங்க லண்டன்ல இருக்கும்போது உங்களை ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. Now you tell me, what should I do? இந்த மாதிரி முடிவு எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே. முதல்ல மொஹந்திஜி அந்த இடத்தை கொடுத்து அது திரும்ப கேட்டு நீங்க போகணும்னு சொன்னதானே இந்த எவிக்ஷன் நோட்டீஸ் கோர்ட் ஆர்டர்லாம். அதுதான் ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. மொஹந்திஜி இந்த இடத்தை திருப்பி கேட்டதா நம்ம கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஆனா இந்த விஷயத்தை போர்ட் ஆஃப் ட்ரஸ்டீஸ் மீட்டிங்ல முடிவெடுத்திருக்காங்களாம். இல்ல இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு. Something wrong. The whole procedure is wrong. இன்னொரு விஷயம், அன்னைக்கு மட்டும் உங்க பொண்ணும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் லேட்டா பாஸ் ஆயிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த குழந்தைங்க 2 பேரும் இங்க இருந்திருக்க மாட்டாங்க, கடத்தி இருப்பாங்க. Oh my God. குழந்தைங்க நேரம் தூங்கிருப்பாங்கல்ல? ஆமா, 2 பேர் தூங்கிட்டாங்க. God bless them. God bless them. சாந்தகரு, நீங்க நடந்த விஷயங்களை என்கிட்ட சொன்னபோது எனக்கு என்னவோ டாக்டர் கோயல் மேல சந்தேகமா இருக்கு. டேவிட் காரு, இப்போ நாங்க என்ன பண்ணணும்? இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஓகே, டேக் இட். ரொம்ப தேங்க்ஸ். ஒரு கேம் ஆடும்போது எல்லா வித ஸ்ட்ரோக்ஸும் கைவசம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதோட முக்கியமா எந்த ஸ்ட்ரோக்க எப்ப விளையாடணும்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா கேம்ல தோத்துருவோம். வாழ்க்கையில ஒரு கேம்ல தோத்துட்டா மறுபடியும் ஜெயிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், விளையாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்காம போயிடும். நான் சொல்றது புரியுதா? தப்பா ஏதாவது விளையாண்டினா நீயே தப்பான மனுஷன் ஆயிடுவ. நான் சொல்றது புரியுதுல்ல?
கூட்டமா பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா அன்பை ஏந்தும் கைகளில் ஆயுதம் கூட ஏந்துவோம் விண்ணில் நீந்தும் நிலாவிலே வெற்றி கொடியை நாட்டுவோம் தலை நிமிர்ந்தால் அந்திவானம் தங்க மணிமுடியாய் மாறி போகும் சூழும் பகையை வெல்வோம் எதிலும் முதன்மை கொள்வோம் வாழும் நாட்கள் வரலாறு பாட வாகை பூக்கள் நம் தோழியாட வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே தன் நம்பிக்கை உற்சவமே